வெரி குட்டி சாமி. தங்க பதுமையே சின்ன பாப்பா சரியில்ல பாப்பா சரிடா. அம்மா வருவா அம்மா வருவா வருவா. வந்துட்டேன் வந்துட்டேன். பாப்பா வந்துட்டா. குழந்தைய பாத்தியா? பாத்துட்டு தானே இருக்கேன். எதுங்க குழந்தை? மரத்தடியில கிடைச்சது. மரம் பிள்ளைங்களை கூட கிடைக்குது. ஐயோ பாவ அனாத குழந்தை. பார்த்தா அப்படி தெரியலையே. உங்ககிட்ட சிரிச்சு விளையாடிட்டு இருக்கேன். அடே என் முகராட்சி அப்படி. குழந்தை என்ன கண்ட உடனே குதூகலத்துல அப்படி குதிச்சு விளையாடுது. அப்பா நிரந்தரமா இங்க இருக்கோங்கிறீங்களா? ஆமா பெத்தல கிடைக்கிற வரைக்கும் அது இங்கதான் இருக்கும். அப்பா அது உங்க குழந்தைதான் உண்மையதான் சொல்லுங்களேன். பாவி என் குழந்தையா விளையாடுறியா? நீங்க தான் என் வாழ்க்கையில விளையாடிட்டீங்க. அக்கா அலங்கார அக்கா கேட்டுட்டு தான் இருக்கீங்களா? இதை விட்டா எனக்கு வேற வேலை என்ன? இதோ வந்தேன். அலங்காரம் அடுத்த வீடா தண்டையார் பேட்டையா? இதோ வருகிறேன். பாவிங்களா இவங்கள போய் பக்கத்து வீட்டுல குடி வச்சுக்கிட்டேன். போதும் விடுங்க. இதுக்கு ஒரு முடிவு கட்டிதான் ஆகணும். விடுங்க. ஐயோ அங்கே மல்லிகா இங்கே குழந்தையாதா இதா எது? என்ன மல்லி நடந்தது? என்ன பைனாட்டுவன் மீண்டும் குழப்பம் கூச்சல் கொந்தளிப்பு. அக்கா பூக்காரி காதல் முத்தி இப்ப ஒரு பிள்ளையோட வந்துட்டாரு. கேட்காம காதலிச்சேனே கேட்காம காதலிச்சேனே. பிரசங்கித்தானா எங்க மிஸ்டர் 777 இதை நீங்க நம்புறீங்களா? நமக்கு எதுக்கு சொல்லப்படாது. இருந்தாலும் மல்லிகா சொல்லு. பாக்கட்டும். குழந்தை முகத்துல இவர் முகம்தான் தெரியும். என்ன கண்ணாடியா? ஆமா சொல்லப்படாது சொல்லப்படாது ஏண்டி கலாட்டா பண்றேன்? அது அனாத குழந்தைன்னு எனக்கு தெரியும். எனக்கு தெரியும். அது பூவோட வந்திருக்குது பூக்காரி குழந்தை. 777 பூவோட வந்தா அது பூக்காரி குழந்தை. அப்ப நமக்கு பிறக்க போற குழந்தை தொப்பியோட பிறக்குவா? கண்ணனா கவச குண்டலத்தோட பிறக்க. அப்பா என்ன எங்க வீட்டுக்கார போய் அப்பாங்குது? என்னங்க என்னங்க குழந்தைக்கு அப்பா அம்மாங்கிறத தவிர வேற என்னங்க தெரியும்? பிரியம் வந்தா அப்பா அப்படித்தானே கூப்பிடும். உங்களை பிரியத்துல அப்பாங்குதே எங்களை அம்மான்னு கூப்பிடுதா? உங்களுக்கு தாய் முகம் கிடையாது. ஏன் எங்களுக்கு என்ன பேய் முகம் இருக்குங்கிறீங்களா? அதை விட மோசம். அவசரத்துக்கு வந்துட்டீங்களா? போட்டு காக்கா பொடி. அச்சோ புகையில போறவனை பார்த்து பொடி போட்டாங்கிறாளே. பைனாட்டோன் அவ பொடி போடவை நான் பார்த்திருக்கேன். சும்மா ஐயா 777 இங்க விஷயம் முத்ததுயா. ஒரு அனாதை குழந்தைய வீட்டுல சேர்த்து நம்ம அனாதை ஆடுவோம் போல் இருக்குது. அதுக்கு தான் நான் அப்பவே சொன்னேன் சந்தேகப்படுற பொண்ணுகளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு புள்ள கேசோ பொண்ணு கேசோ பிடிக்காதுன்னு. எப்படியா எப்படி பிடிக்காம இருக்கிறது? அன்னைக்கு இந்த குழந்தை அந்த தன்னை மட்டடி எப்படி அழுதுயா? எவ்வளவு கட்டாரியா இருந்தது? மனசு தாங்கலையே. செத்த மனசு எப்படி கேட்கும்? கேட்டியா? இன்னும் என்ன வேணும்? என்ன வேணும்? எனக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும். இன்னொரு 5-6 அனாதை குழந்தை வேணுமா? வச்சு பள்ளிக்கூடம் நடத்த போற சும்மாரியாயோ இந்தாயா அந்த குழந்தைய பேச ஆசிரமத்துல சரியா? சரியா 777 இந்த குழந்தைய ஆசிரமத்தில் சேர்த்தா சாமியார் ஆகுமா? என்ன வந்து தொலையா? போய் தொலைங்க. இந்த கண்டாவே எங்க கண் முன்னால காமிக்காதீங்க. போங்க தனியா வாங்க. அக்கா நீங்க அப்புறம் வாங்க. சரிங்க. பையனுடைய குலம் கோத்திரம் தெரியாம கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள கல்யாணம் சொல்றீங்களே. நீ போடி. பெரிய குலம் கோத்திரம் வந்துதான் இங்க பொட்ட போகுதாக்கும். சரி வேண்டாம். குறைஞ்சபட்சம் பையனை பத்தியாவது தெரிஞ்சுக்காம எப்படி பொண்ணை கொண்டு போய் கொடுக்கறது? இத பாரு எல்லாம் எனக்கு தெரியும். நீ சும்மா இரு. அவன் என் உயிரை காப்பாத்தினவன். இனிமே காப்பாத்த போறவனும் அவன் தான். ஓஹோ உங்க காவலுக்காக பொண்ணை கொண்டு போய் கண்ணை மூடி தள்ளிடுறதா? ஓடி பைத்தியம். பொண்ணும் பிள்ளையும் இஷ்டப்பட்ட கல்யாணம் இது. எப்படி? அன்னைக்கு நம்ம மல்லிகாவே சொல்லல நாங்க 2 பேரும் ஒரே காலேஜ்ல படிச்சவங்க. ராமு என்னுடைய டியரஸ்ட் ஃப்ரெண்ட். ஆமா அதுக்கு மேல என்ன வேணும்? ஓ அப்படிங்களா? பின்ன அதை வச்சுத்தானே நான் முடிவு பண்ணேன். வர்ற முகூர்த்தத்துல ராமு மல்லிகா கல்யாணத்தை யார் நடத்திடுவோம். ஜெயாவா எப்ப வந்த? நான் எதிர்பார்க்கவே இல்லையே. எதிர்பார்க்கறது எதுதான் நடக்குது? நீ என்ன சொல்ற? நீங்க என் மேல வச்சிருக்கிற அன்பு உறுதியானது. திருமணம் தான் நடக்க போகுது. இன்னும் என்ன சந்தேகம்? திருமணம் தான். ஆனா யார் யாருக்கு? உனக்கு எனக்கும் தான். அங்கதான் கணக்கு தவறிடுச்சு. என்ன? ஆமா உங்க கூட மணவரையில உட்கார போறது நான் எங்க அக்கா மல்லிகா. என்ன இது பைத்தியமா? இல்லைங்க இது என் வீட்டாருடைய முடிவு. ஏன் சம்மதம் இல்லாமலா? அத்தா தாழம் போக்கு பாதுகாப்புக்காக கொடுக்கப்பட்டிருக்கிற முள்ளே சில சமயம் மடலை கிழிச்சிடுது உண்டு. அது போல நம்ம வாயிலிருந்து வர்ற வார்த்தையே நமக்கு எவன் ஆயிடுது உண்டு. அப்படி என்ன நடந்தது? நீங்க அப்பா கிட்ட மருமகனாக சம்மதிச்சீங்களே அதை அவர் நீங்க மல்லிகாவை தான் மணக்க சம்மதிச்சீங்கன்னு நினைச்சிட்டார்.
அப்பா இதுக்குதானா? இந்த பார், நீதான் மனைவி, நான் தான் கணவன் இப்பவே போய் எங்க அப்பா சொல்லிடுறேன். போதுமா? பாரு. சிரின்னு சொன்னா சிரி. சரி, இங்க 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 கொஞ்சம் 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 சரியா டக்குனியோடு சரி சிரின்னு சொன்னா அட மாத் அந்த மாதிரி இருக்கிறது கொட்டு கள்ளி கொம்மா கொப்பா பா 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 அடே சிரி மாட்டேனே. எங்க அண்ணன் வா. நீயா? என்ன தைரியம் உனக்கு இந்த வீட்டுக்குள்ள வரதுக்கு? போகலி என்ன சொன்னாரு? போகலையே. இது யார் தெரியுமா? இவ்வளவுதான் நான் கல்யாணம் செய்து போறேன். என்னது? இந்த பாவியை நீ கல்யாணம் செய்துக்க போறியா? என்ன சொல்றீங்க? பாவியா? ஆமா, உங்க அண்ணன் இப்படி கால இழந்து முடமானதுக்கு காரணம் இவதான். நான் இந்த கலிக்கு ஆளானதுக்கு காரணமே இந்த துரோகியா. ஜெயா 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 இல்ல, என் அண்ணன் உண்மையா சுமத்துற குற்றச்சாட்டு உண்மையா? உண்மையைத்தானா எங்க அண்ணன் சொன்னாரு? உண்மையோ பொய்யோ, ஆனா உங்க அண்ணன் சொன்ன மாதிரி நான் குற்றவாளி அல்ல. ஜெயா, என் அண்ணன் காலம் முடமாக்கியது நீதானே? நீதானே? அதுக்காக வருத்தப்படுறேன். அப்படி செய்ய என்ன காரணம்? அதை மட்டும் என்ன கேட்காதீங்க. முடியாது, நீ சொல்லித்தான் தீரணும். உங்க அண்ணனை பத்தி குறை சொல்லிட்டு அதே குடும்பத்துல நான் வந்து வாழ முடியுமா? அதை பத்தி கவலை இல்லை, நான் இருக்கேன். நடந்த சொல்லு. ஐயோ கடவுளே, அது என் வாயால நான் எப்படி சொல்லுவேன்? இப்ப சொல்ல போறியா இல்லையா? முடியாது முடியாது. முடியாது, என்ன விட்டுடுங்க. அப்ப போயிடு, போ. என்ன அடியோட மறந்துட்டு போயிடு. அத்தா, அத்தா, என்ன மன்னிச்சிருங்க, என்ன மன்னிச்சிருங்க. என் மனசை கல்லாக்கிட்டு சொல்லிடு. ஒரு நாள் உங்க அண்ணன் எங்க அக்காவை கெடுக்க வந்த, அதை என் கண்ணால பார்த்து சும்மா இருக்க முடியுமா? கையில கடிச்சு கத்தி எடுத்து வீசு. அத்தா, 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 நான் சத்தியமா சொல்றேன், ஆத்திரத்துல தான் அப்படி நடந்துட்டேன். அது உங்க அண்ணனுடைய காலம் மட்டும் இல்ல, வாழ்க்கையே முடமாக்கும். நான் கனவுல கூட நினைக்கல அத்தா, கனவுல கூட நினைக்கல. ஜெயா, இந்த விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாது. வீட்டுக்கு போ. அத்தா, நீங்க என்ன கைவிட மாட்டீங்க. இதனால நம்ம உறவை பாதிக்காது. தைரியமா போ. தம்பி, 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 திறக்காதே, திறக்காதே. ஏன்? காரணம் இருக்கு. இது உங்களுக்கு சம்பந்தம் இல்லாத விஷயம். வேண்டாப்பா, நான் சொல்றதை கேளு. திறக்காதே, அதுக்குள்ள பாம்பு இருக்கு. பாம்பா? இது உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது? இந்த பெட்டியில பாம்பை வச்சு துரசாமிக்கு பிறந்த நாள் பரிசாக அனுப்பினது நீங்க தானே? இல்ல, இல்லவே இல்லை. போதும், நீங்க எங்கிட்ட சொல்ல ரெண்டாவது பொய். என்ன? ஆமா, ஏற்கனவே உங்க கால் போன சம்பந்தமா எங்கிட்ட பொய் சொல்லியிருக்கீங்க. ராமு, நீ என்ன சொல்ற? எப்படி சொல்றது? அதை என் வாயால சொல்ல வேதனைப்படுறேன், வெட்கப்படுறேன். ராமு, நீ வாயால சொல்லவே வெட்கப்படுற எந்த தவறையும் நான் வாழ்க்கையில இதுவரை செய்ததில்லப்பா. ஆஹா, நீங்க ஒரு பெண்ணை கற்பழிக்க போகும்போது இழந்ததுதானே இந்த காலு. ராமு, இப்படி அபாண்டமா ஒரு குற்றத்தை என் மேல சுமத்துறதை விட உன் கையாலேயே என்ன கொன்னுடப்பா. நீங்க செத்திருந்தா நான் அடையிற துன்பத்தை விட அந்த செய்தியை கேள்விப்பட்டதும் நான் துடியாக துடிச்சு போயிட்டேன். ராமு,
அதை நீ நம்புறியா? உறுதியா நம்புறேன். நான் உன் கூட பிறந்தவன்ப்பா. அதை நினைக்கும் போதுதான் எனக்கு அவமானமா இருக்கு. நான் கற்பழிக்க போனதா சொன்னவன் யாரு? சொன்னவன் இல்ல, சொன்னவள். உங்க கால் வெட்டப்படுறதுக்கு காரணமா இருந்த ஜெயா. தம்பி, நம்ம தாய் மேல ஆணையா சொல்றேன்ப்பா, நான் அந்த மாதிரி நடந்துகிட்டதே கிடையாது. ஏன் போய் சொல்றீங்க? சில மாதங்களுக்கு முன்னால இரவு நேரத்துல துரசாமி வீட்டு மாடிக்கு போய் பெண்கள் அறையில நுழைஞ்சது உண்மையா இல்லையா? உண்மைதான். நடந்தத விவரமா சொல்றேன் கேளு. நான் உனக்கு லெட்டர் எழுதி வச்சுட்டு வீட்டை விட்டு வெளியேறி துரசாமிய பழி வாங்கணும்னு ஊர் ஊரா தேடி அலைஞ்சு கடைசியில சென்னைக்கு வந்து. கூப்பிட்டீங்களா? ஏண்டா பூல், தோட்டத்தை இப்படிதான் விக்கிறதா? அடுத்த தடவை வரும்போது தோட்டம் ஒழுங்கா இல்ல, உன்னை டிஸ்மிஸ் பண்ணி விடு. வா. உன்னை தாண்ட நான் இத்தனை வருஷமா தேடிட்டு இருக்கிறேன். யாரா நீ? தெரியல. 15 வருஷத்துக்கு முன்னால நீ கொலை செய்தியே மருத்துவ வச்சு மங்களம். அந்த மங்களத்தோட மகன் தாண்டானா? யாரப்பா சுத்த பைத்தியக்காரனா இருக்க? நான் இல்ல பாத்து போ. யாரை ஏமாத்த பாக்குற? நீ கழுத்தை வெட்டுறதுல இருந்து கண்டுபிடிச்சேன்டா. நீ போலீஸ் கையில இருந்து தப்பலாம், ஆனா என் கையில இருந்து தப்ப முடியாது. அவ எரிஞ்ச கத்தியில ஏற்பட்ட காயம் எவ்வளவோ வைத்தியம் செய்து ஆறாங்க. துறையோடி போய் கடைசியில என் காலையே எடுக்க முடியாயிடுச்சு. தம்பி, நான் மறுபடியும் சொல்றேன், தப்பான எண்ணத்தோட நான் அந்த பெண்கள் அறைக்கு போகவே இல்லை. அந்த சம்பவத்துல ஏமாற்றம் அடைஞ்சனா அவனை எப்படியாவது கொல்லணும்னு நினைச்சுதான் பாம்பு அனுப்பினேன். அந்த படுபாவி அதுலயும் தப்பிச்சுட்டான். இத்தனை நாளா இதெல்லாம் ஏன் என்கிட்ட சொல்ல சொன்னா என்னுடைய முயற்சியை தடுத்துடுவோங்கிற எண்ணம் தான் தம்பி. தம்பி, பெண்ணாசை பிடிச்சு நான் அந்த வீட்டுக்குள்ள நுழையலைங்க. இப்பவாவது நீ நம்புறியா? நம்புறேன். எனக்கு அது ஒண்ணே போதும். என்னுடைய அண்ணன் பண்பு கெடாதவர்ங்கிறதுல நான் ரொம்ப பெருமைப்படுறேன். இருந்தாலும் என்னை மன்னிச்சிரு.